வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக இலக்கியங்களிலும் சரித்திரங்களும் அதில் கடித இலக்கியம் மிகவும் புகழ்பெற்றது. நேரு சிறையிலிருந்து தன் மகளுக்கு எழுதிய கடிதம்தான் கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற ஆங்கிலத்திலும் உலக சரித்திரம் என்று தமிழிலும் வந்தது. அதேபோல் தபால் இலாக்காவின் இணையதளத்தில் போனால் உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கடிதங்கள் எல்லாம் இருக்கும். அதில் நெப்போலியன் தான் காதலிக்கு எழுதிய காதல் கடிதங்கள் தான் மிகவும் சுவாரஸ்யமானவை. பிறகு சுதந்திர போராட்டத்தின் காலத்தில் காந்திக்கும் ஜோஷிக்கும் காந்தி ஜோஷி கடித போக்குவரத்து என்பது மிகவும் பிரபலம். இப்படி பல இங்கே தமிழில் TKC ராஜாஜிக்கு எழுதிய கடிதம் இலக்கிய உலகில் பரவலாக பேசப்படும். இப்படி கடித இலக்கியங்கள் உன்னதமான இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் எல்லா கலாச்சார சீர்கேடுகளுக்கும் முன்னோடி என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே இவர் முரசொலியில் கடிதம் எழுதுவது போராது என்று இப்பொழுது தன்னுடைய மகன் ஸ்டாலினை இணையதளத்தின் மூலமாக ஒரு நச்சு கடித இலக்கியத்தை துவக்கி வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் கடிதம் எழுத உடனே சமீபத்தில் தான் ராமதாஸ் வீட்டு குழந்தையை என்னை திமுக தலைவர் என்று சொல்வதை விட என்னை தாத்தா என்று சொன்னால் மகிழ்ந்திருப்பேனே என்று கருணாநிதி சொல்லி அந்த வார்த்தை கூட இன்னும் மறக்காத சூழலில் பாமகவின் வருங்கால முதல்வர் என்று அழைக்கப்படும் அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கு கடிதத்திற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அதில் ஜாதியை கொண்டு வந்து புகுத்தி ஒரு வன்னிய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரை வைத்து திமுக தரப்பிலிருந்து கடிதம் வர மறுபடியும் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு 21 கேள்விகள் எழுப்ப தமிழ்நாட்டு அரசியலில் தங்களை எவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு கடித இலக்கியத்தை நச்சு இலக்கியமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடித இலக்கிய நச்சு பரவுவதை குறித்து பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்கள் வணக்கம். தமிழ் மாநில முஸ்லிம் லீகின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஸ்ரீவத்சன் அவர்கள் வணக்கம். உங்கள்கிட்ட என்ன வரேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு அடிக்கடி உங்கள் சிறுபான்மையினரை துணைக்கு வைத்துக் கொண்டுதான் பல விஷயங்களை சமாளித்து செய்வார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த கடித சர்ச்சைகள் குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது கருணாநிதி நீங்க சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி சிறுபான்மையினர் மேல அதாவது எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காகிதம் இல்லத்து அவர்கள் இறந்த பொழுது சிறுபான்மையினர் என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நான் தான் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலர். அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லுங்கி கட்டிய இஸ்லாமியன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார். அதாவது ரொம்ப மேல்படி. அதையும் தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, அருமை சகோதரர் காதர் மைதீன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, கருணாநிதியை நான் முகமது நபியாகவே பார்க்கிறேன்னு சொன்னாரு. அப்ப எந்த அளவுக்கு தீய குணங்களை மக்கள் மத்தியில் புகுத்தக்கூடிய ஒரு இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் கருணாநிதி கையில மாட்டிட்டான்னா அவர் பேசுற பேச்சுல அவரை கடவுளுக்கு நிகராவே ஆக்கிவிடுவாரு. அதாவது ஒண்ணுமே செய்யலைன்றாலும் அவன் விழுந்து கும்பிட்டு அப்பா சாமி என்னை விட்டுறான்னு ஓடுற அளவுக்கு பண்ணிவிடுவாரு. அப்ப அதை விழுந்து கும்பிடுறத அவர் போட்டோ எடுத்து போட்டு என்ன போடுவாருன்னா, நான் கடவுளுக்கு நிகரானவன், அதனாலதான் அவன் என்னை விழுந்து கும்பிட்டான்னு போடக்கூடியவர். அப்ப அப்படிப்பட்டவர்களுடைய மகன் அவர் இன்னைக்கு ஏங்க சட்டசபையில எல்லா நிகழ்வுகளை பத்தியும் நேரடியாக 1,42,000 கோடிக்கு பட்ஜெட் வச்சு எல்லாம் நாங்க இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி செயல்பட்டு செயலாளர்கள் எல்லாரும் செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. செயல்படாத அரசு இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அது ஒரு நச்சு கடிதங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க அவர் செயல்படாம இருக்கிறத அவருடைய ஆற்றாமையை ஒன்னும் பண்ண முடியாத, சட்டசபையில போய் பேச முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, உடனே ஓடியாந்துட வேண்டியது. அதாவது தளபதியின் பேர் வச்சுக்கிட்டு சட்டசபையில போய் குனிஞ்சு தலை குனிஞ்சு வரக்கூடிய தளபதியா ஓடியாரக்கூடிய ஒரு தளபதி.
அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க, இது நீ அங்கே ஒண்ணும் எடுபடல, நாங்க அங்க பேசவே முடியல, எல்லாமே சரியா இருக்குன்னு சொன்னா வெளியில வந்து நம்ம ஒரு லெட்டர் நம்ம வாட்டுக்கு எழுதி போட்டுடலாம், யார் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி போட்டாரு. அப்ப தமிழக அரசு சரியாக செயல்படுகிறது. மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பணி உள்ள அரசு மிக திறமையாக சரியாக செயல்பட்டு இருக்கு. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்கு இவர் எழுதுறாரு. இதை தாண்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னது மாதிரி கல்யாணத்துக்கு முதல்ல பத்திரிக்கை வச்சு கூட்டிக்கிட்டு போய் அந்த கல்யாணத்தை பிரமாதம், அதாவது நடக்க முடியாதவர், எந்திரிக்க முடியாதவர் சக்கர நாற்காலியில போய் அந்த கல்யாணத்துல வாழ்த்துறை வழங்கி அவருடைய பேத்தி ஏன் பேத்தின்னு சொல்லுங்கிற அளவுக்கு உறவை பலப்படுத்தி பாலம் அமைத்து கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில உள்ள கருணாநிதி தன்னுடைய மகன் எழுதுறாருங்கும் போது உடனே ராமதாஸ் அவருடைய பையன் அன்புமணி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இவருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? அதே மாதிரி கருணாநிதியை பத்தி வேண்டா தெரிஞ்சிருக்கலாம். என்ன காரணம்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு கூட்டணி வச்சு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அப்ப அதன் காரணமாக அவர் எழுதுறாரு. ஆனா இந்த கடிதங்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதா இல்ல தமிழக அரசுக்கு வலு சேர்க்கக்கூடியதா, அரசியல் நாகரிகம் உடையதா? அப்ப நீந்திருட 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 நீ ஊழல்வாதி நீ ஊழல்வாதி மாத்தி மாத்தி நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கடித இலக்கியங்கள், அதே போல காதல் இலக்கியங்கள் இருந்த காலங்கள் போய் இன்று நச்சு இலக்கியங்களை கடிதங்கள் மூலமாக எழுத என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் முதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. இவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க. அரசியல் முறிச்சி இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன காரணம்? ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்கன்றீங்க. அங்க ஒருத்தர் திமுக காரர் சொல்றார், ஸ்டாலினுடைய அனுபவம் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய அனுபவத்தின் வயது கூட அன்புமணி ராமதாஸ்க்கு இல்லைங்கிறாரு. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கட்சியிலாவது அப்பன் தலைவர் முதல் மந்திரி, மகன் துணை முதல் மந்திரி, பேரன் மத்தியில அமைச்சர், இன்னொரு மகன் மத்தியில அமைச்சர், மக எம்பி, இப்படி வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே சுரண்டி வாழக்கூடிய, அதாவது மக்களுடைய அதிகாரத்தை சுரண்டி வாழக்கூடிய நிலைமை இருந்திருக்காண்டா? இல்லவே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம் இருக்கும்? மக்களை சுரண்டக்கூடிய அனுபவம் இருந்திருக்கு. இதேதான் அன்புமணிக்கு. அன்புமணிக்கு முதல்ல என்ன இருக்கு? அவருடைய தகப்பனாருடைய நிலையில அவருமே அமைச்சராக இருக்காரு, அவருமே எல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி எதை குற்றம் சாட்டுறாங்க லெட்டர்ல? என்னைய நீ அமைச்சராக்குனது எப்படி, உன்னைய நான் அமைச்சராக்குனது எப்படி, நீ செஞ்சதெல்லாம் என்ன, நான் செஞ்சதெல்லாம் என்ன, ஏன் ஊழல் குற்றச்சாட்டினுடைய அதாவது நீண்ட நெடிய படிக்கட்டில் ஏறி கொண்டிருக்கும் அன்புமணி அவர் எழுதுறாரு. இவர் என்ன சொல்றாரு? எத்தனையோ அதாவது வந்து அலைக்கற்றை வரிசையில இருந்து எல்லாத்தையும் அவர் எடுக்கிறார் லைனா. அதாவது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இருக்கிற எல்லாரும் பேரன் பேத்தி எல்லாருமே நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க, அள்ளி குமிச்சிருக்கீங்கிறத அவர் எழுதுறாரு. அதாவது இதுல ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்களை இருவருமே, அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் இருவருமே தமிழ்நாட்டு மக்கள் வடிகட்டின முட்டாள்கள் என்கிற ஒரு தீர்மானத்தோடு எழுதப்பட்ட கடிதமாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா இவங்க கூட்டணி ஆட்சியில தான் அன்புமணி ராமதாசும் மந்திரியா இருக்கார். ஆமா, இவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கூட்டணி வைத்துக் கொண்டு கருணாநிதி சாமர்த்தியமாக அவருக்கு வேணுங்கிற இலாக்காவை அவர் வாங்கி கொண்டு இவர் சுகாதாரம் அணைச்சா இந்த கூட்டணியில தான் இருந்து கொள்ளையடிச்சதுன்றத மக்கள் மறந்துட்டாங்கன்னே அடிச்சுக்கிறாங்க. இப்போ இல்ல இந்த இடத்துல நான் வந்து வித்தியாசமா இதை பாக்குறேன். மக்களுக்கு நினைவு ஊட்டுறதுக்கு இவங்க லெட்டர் எழுதுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்படி கொள்ளைக்காரங்க, இப்படி எல்லாம் கொள்ளையடிச்சவனுங்க, மக்கள் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், பத்திரிகைகள்ல நீங்க நாங்க போட்டுறோம், தொலைக்காட்சிகள்ல விவாதிக்கிறோம், நீங்க எல்லாம் மக்கள் தெரிஞ்சுங்க, நாங்க எப்படி எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்போம், இதுக்கு முன்னாலேயும் அடிச்சிருக்கோம், இனிமேலும் அடிப்போம். அப்ப அடிக்கக்கூடிய ஆளுங்க நாங்க, எங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு வாக்களித்தால் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த கடித போக்குவரத்து நச்சு. அதனால நீங்க வந்து பேரே வச்சுட்டே நச்சு கடித போக்குவரத்துன்னு சொல்லிட்டு, உண்மையிலே தமிழகத்தில் காற்றலைகளில் விஷம் பரப்பப்படுகிறது. இப்பொழுது காற்றலைகளில், அலைக்கற்றையில ஊழல் பண்ணாங்க, இப்ப அலைக்கற்றைகளில் காற்றலைகளில் விஷம் பரப்பப்படுகிறது தான் நான் நினைக்கிறேன். ஒரு சமூக விரோத செயல்களை கூட தியாகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடித போக்குவரத்துல கூட ஒரு திமுக அந்த தாமரை செல்வன் என்கிற இவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு அன்புமணி ராமதாஸோடு போட்டி போட்டு தோற்ற வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த அவர் என்ன கேட்கிறார்? இங்க தமிழ்நாட்டில் விதைக்கப்பட்ட எல்லா நச்சு விதைகளுக்கும் நீங்கள் தான் காரணம், இப்படின்னா அந்த அன்புமணி ராமதாஸ் எழுதுறார். அதற்கு பதில் சொல்லாமல், ஒரு அரசியல் ரீதியான பதிலை கொடுக்காமல், ஏன் அங்க துரைமுருகன் இருக்காரு, பல பேர் இருக்காங்க
கடிதம் கொடுக்கறது கட்சியிலேயே இருக்காங்க. அதை விட்டு வன்னியரை விட்டு கடிதம் எழுத சொல்லி இதை ஜாதி வாரியாக திசை திருப்பி, இதில் எங்கே பயம் வருகிறது என்றால், அன்புமணி ராமதாஸை பகைத்து கொண்டால் வன்னியர்கள் வாக்கு போய்விடுமோ என்கிற பயத்தின் அடிப்படையில் இன்னொரு வன்னியரை விட்டு எழுத சொல்லுகிறார். அதுல என்ன பதில் சொல்றார்? அன்புமணி ராமதாஸுக்கெல்லாம் எங்கள் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிசாவில் சிறையில் சென்றவர். இந்த மிசா என்பது தமிழ்நாட்டுக்காக சுதந்திர போருக்காக போராடின போராட்டம் மாதிரி இவங்க சித்தரிப்பது எவ்வளவு ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்பது மக்களுக்கு சொல்லணும். மிசா என்பது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். எமர்ஜென்சி காலத்தில் இவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இவர் போராடுகிறார் என்றுக்காக போடவில்லை. இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஆபத்து, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புக்கு பங்கம் வரும், அப்படி யாரெல்லாம் பங்கம் விளைவிப்பார்களோ அவர்களை கைது செய்யணுங்கிறது தான் மிசா. அது ஒரு எஸ்பி லெட்டர் கொடுத்தாலே போறோம், அன்னைக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம். உள்நாட்டு பாதுகாப்புக்கு யாரு பங்கம் விளைவிப்பார்கள்? சமூக விரோதிகள். அப்படியானால் சமூக விரோதிகளில் நிறைய பேர் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் தான் ஸ்டாலினையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு மோசமான சமூக விரோத பட்டங்களை எல்லாம் பெருமைக்குரிய ஆக்கியவர் கருணாநிதியா இல்லையா? ராமாயணத்தை கூனி இல்லாமல் பாரதத்தை சகுனி இல்லாமலோ எழுத முடியாது. அதுபோல தமிழகத்தின் சீரழிவை கருணாநிதி இல்லாமல் யாரும் எழுதவே முடியாது. யார் வராறு எழுதினாலும் சரி. மிசாவை காட்டி மிரட்டினால் விசா வாங்கி கொண்டு தமிழகத்திற்கு வர வேண்டி வரும் என்று எழுதியவர் கருணாநிதி. மிசாவை காட்டி மிரட்டினால் இருந்தால் முதல்வர், இல்லாவிட்டால் பிரதமர் சொன்னவர். தமிழ்நாடு பிரதமர் ஷேக் அப்துல்லா, அவருக்கு தனி ஒரு இது உண்டு. தமிழகத்தின் ஷேக் அப்துல்லா கருணாநிதி. முஜிபுர் ரஹ்மான் ஒரு பழத்துக்காக போராடினார். அவர் பலா மரத்திற்கு சொந்தக்காரராகிவிட்டார். வங்கத்தின் அதிபர் முஜிபுர் ரஹ்மான், தமிழகத்தின் அதிபர் கருணாநிதி சொன்னவர். இதுவரை மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து கொண்டு பார்க்கணும். நீ சாதித்து கொண்டே இரு, வளரும் வரை அல்ல, எதிரிகளும் வெறுப்பவர்களும் உன்னை வாழ்த்தும் வரை என்பது புரட்சி தலைவி அம்மாவின் கொள்கை. கருணாநிதி குடும்பத்தில் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, சமூகங்களை மோதவிட்டு பெற்ற வெற்றியே தருமபுரி வெற்றி. அன்புமணி அங்கே அவர் வர முடியாது, ஏற்கனவே அங்கே தோற்றவர் தான், எப்பவும் அங்கே வர முடியாது. சமூகத்திற்குள்ளே ஒரு மோதலை உருவாக்கிட்டு அங்கே மற்றவங்க நெருங்க முடியாது பண்ணிட்டார். ஆகையினால் இன்றைய தினம் கருணாநிதி அவர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது துரோகத்தையும் தியாகமாக மாற்றக்கூடிய பக்குவம் படைத்தவர். அதனால்தான் அவர் பேசுனது எல்லாமே பொய் இல்ல சார். இப்போ இந்த கடிதத்துல இப்போ நிதமும் ஒரு போராட்டம். இப்போ இன்னைக்கு பார்த்தால் என்ன போராட்டம் அறிவிக்கலாம் என்பது அதற்காகவே ஒரு குழு போட்டு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஜெமினி மேம்பாலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது பார், நான் கட்டிய ஜெமினி மேம்பாலத்தில் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படுறது, இதையெல்லாம் மீறி ஒரு போராட்டம். இதுதான் அறிவிக்கல. முடிந்து விட்ட திட்டங்களுக்கெல்லாம் போராட்டம் அறிவிப்பது தான் இப்போ ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் அதாங்க வேலூர் திட்டம் முடிந்து போன திட்டம். இப்போ திறக்கிறதுக்கு கூட தேதியெல்லாம் குறிப்பிட்டாங்க. அப்போ போய் அங்கே நின்று இதுவரையிலும் திறக்கவில்லை, இது திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம், இது நாங்கள் வெற்றி பெறுவோம், அது வராவிட்டால் போராட்டம், இப்படியெல்லாம் பேசி மிரட்டுறது உருட்டுறது. வரக்கூடிய ஒன்றை இவர்கள் சொல்லி வந்தது போல் செய்வது ஒரு மாயை. எனக்கு வருத்தம் எல்லாம் அவர் இதேதான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் ஆரம்பம் அண்ணாவிற்கு பிறகு இவர் கையில் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ, இன்றைய ஊடகவியலாளர்கள் கூட அதை படிக்க தவறுகிறார்கள் என்றுதான் வருத்தம். 71 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைந்தது. 80 லட்சம் வாக்குகள் கிட்ட திமுக பெற்றது, 66 லட்சம் வாக்குகள் காங்கிரஸ் பெற்றது. அப்பொழுதே தேர்தலில் தில்லுமுள்ளு கருணாநிதி ஆரம்பித்து வைத்து விட்டார் என்று பரவலாக ஒரு பேச்சு வந்தபோது
கண்ணதாசன் பெரியவர் காமராஜரிடம் போய், என்னங்க இந்த மை வைக்கிறதுல ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாங்களேன்னு. அவர், மை வைக்கிறதெல்லாம் ஃப்ராடு பண்ண முடியாது, வாக்காளர் பட்டியலில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். எப்போ? 71. அப்பொழுதே இவர் ஆரம்பித்து விட்டார். சரி, அமைச்சர்களே, இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் மாற்றப்படுவதை பற்றி எல்லாம் கூட பேசுகிறார். ஆனால் அன்பில் தர்மலிங்கத்தின் ஆவியை போய் கேட்டால் அவரை எப்படியெல்லாம் மாற்றினார், எப்படியெல்லாம் அந்த விஷயத்தை கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. நீங்க அமைச்சர்களை மாற்றுவது என்பது வேற. ராகவானந்த எம்எல்சி எனக்கு எம்பி வேணும்னு கேட்டார். நான் அது இதெல்லாம் இங்கே பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில், எனக்கு வயசாயிடுச்சு, ஒரு முறை அந்த எம்பி பார்த்துட்ற அந்த ராஜ்யசபா இது கொடுங்க அப்படின்னு கேட்குறார். பரவாயில்ல கொடுக்கலாம், தப்பு இல்லைன்றார். அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த எம்எல்சியை ராஜினாமா பண்ணால் தான் அது கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. சரி, நான் எழுதி கொடுத்துட்றேன்னு எம்எல்சி ராஜினாமா பண்ணிட்டார். அதை வாங்கி வச்சுட்டு எம்பி வேற யாருக்கு கொடுத்துட்டார். ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே, எம்எல்சியும் ராஜினாமா பண்ணி சொல்லிட்டீங்க, எம்பியும் போச்சு, எம்எல்சியும் போச்சு, எப்படிங்கன்னாரு. இதுதான் ஏன் கருணாநிதி. நான் அவர் ஒரு விருப்பத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அந்த விருப்பத்தை முடியாது என்று சொல்லலாம், இதோடு இரு போதும்னு. ஆனா இதை ராஜினாமா பண்ண அது செய்யறேன்னு சொல்லிட்டு தீனியும் போச்சு தானியும் போச்சு ராமான் பண்ணிட்டார். அதுதான் அவர். இப்போ இது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பல விஷயங்கள். நீங்க சத்தியவாணி முத்து அம்பேத்கர் வியாசர்பாடியில் வட சென்னையில் அம்பேத்கருடைய கல்லூரி கட்டினாங்க. அது அந்த பேர் வைக்கணும்னு சொன்னது ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த தலித் வகுப்பை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லி சத்தியவாணி முத்துக்கிட்ட அவங்க போய் கருணாநிதி கிட்ட சொல்றார், வட சென்னையில் கட்டுற அந்த கல்லூரிக்கு அம்பேத்கர் பேர் வைங்கன்னா. அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க, அம்பேத்கர் அது எவ்வளவு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அது வேண்டாம். ஏன் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கொடு. நான் எங்க போட்டோம் 5 லட்சத்துக்கு சத்தியவாணி முத்து. அதுக்கப்புறம் அந்த சத்தியவாணி முத்து சொல்லி அந்த ஐஏஎஸ் குரூப் எல்லாம் சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் கையில கொடுத்த பிற்பாடு அதுக்கு பேர் வச்சவர் கருணாநிதி. அவர் இன்னும் சில பேர் உயிரோடு இருக்காங்க, எல்லாம் செத்து போயிடல, எப்ப வேணாலும் ப்ரூஃப் பண்ணலாம். ஆகவே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமும் எந்த விஷயம், முதல்ல குடும்பத்தை எப்படி நுழைச்சார், அண்ணா எம்பி, அகில இந்திய அளவில் இந்த கட்சியை கொண்டு போகணுன்றது தான் நோக்கம். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அது பிடிக்கணுன்றது ஒரு எல்லை, ஒரு அடிப்படை, பேசிக். ஆனால் முழுமையான எண்ணம் அண்ணாவின் கொள்கை இந்தியா முழுதும் பரவணும், அண்ணா இச கொள்கை இந்தியா முழுதும் பரவணும், அதுதான் எண்ணம். அதனால தான் அவர் எம்பிக்கு போட்டார். எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டார், அனுதாபம் பெருகிச்சு, எல்லாம் வந்தாச்சு. அப்புறம் போய் அப்பவும் கேட்குறாங்க செழியன் இன்ன பிறரெல்லாம் போய், அண்ணா நீங்கள் முதல்வராக பதவி ஏற்றுங்கன்னு, நாவலரை வச்சு இங்கே நடத்துங்க, நான் அங்கே பார்க்குறேன், அதுக்கு மேல் வளர்ச்சிக்கு நான் வழி தேடுறேன், கட்சி பரவலா இந்தியா முழுதும் பரவறதுக்கு வழி செய்கிறேன்னு அண்ணா சொல்கிறார். அதெல்லாம் பின்னாடி செஞ்சுக்கலாம், முதல்ல இப்போ வாங்க, இல்லைன்னா நம்பூதிரி பாட்டு இப்போ தான் கலைச்சாருங்க காங்கிரஸ், இப்போ வந்துச்சு ஒன்று வேற யாரையும் விட்டு போனீங்கன்னா கலைச்சி எடுத்துடுவாங்க, ஆட்சிக்கு போயிடும், ஆகையினால அது வேண்டாம், நீங்கள் வாங்கினார். சரி வந்தார். அந்த இடம் இந்திரா காந்தி கேட்டார், உங்கள் தமிழகத்தில் ஒரு அறிவுஜீவியை நான் அமைச்சராக்க விரும்புகிறேன், உங்களிடத்தை விட்டுக் கொடுங்கள் என்று முதல்வர் என்ற முறையில் பிரதமர் என்ற வகையில் அவரை போய் பார்த்து டெல்லியிலே பார்க்கின்ற பொழுது இந்திரா காந்தி சொல்கிறார். அதை அங்கிருந்து அப்பவே கருணாநிதி வாங்கிடுறார். அங்க இருக்கிற அபிஷேக் இது எப்பவுமே அவருடைய உழவு. அப்பதான் மாறன் கொண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க அண்ணா இங்க இறங்குறாரு. அண்ணா சொல்றார், நான் மட்டும் சொல்றதுக்கு இல்லைங்க, நான் ஊருக்கு போய் கலந்து பேசி உங்களுக்கு நல்ல முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெண்டா பிடிக்கிறாங்க. இளைஞனாக இருக்க வேண்டும், எந்த கட்சிக்கு விட்டு கொடுக்க கூடாது, திமுக தான் போட்டி போட வேண்டும், பிற்பட்டோராக இருக்க வேண்டும், படித்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முரசொலி மாறனுக்கு வாங்கி கொடுத்துட்டார். அண்ணா சொல்றார், நான் மட்டும் சொல்றதுக்கு இல்லைங்க, நான் ஊருக்கு போய் கலந்து பேசி உங்களுக்கு நல்ல முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு இங்க
வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெண்டா பிடிக்கிறாங்க. இளைஞனாக இருக்க வேண்டும், எந்த கட்சிக்கு விட்டு கொடுக்கக்கூடாது, திமுக தான் போட்டி போட வேண்டும், பிற்பட்டவராக இருக்க வேண்டும், படித்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னலாம் சொல்லி முரசொலி மாறனுக்கு வாங்கி கொடுத்துட்டார். சார், இரா செழியன் அவரை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பலர் நாடாளுமன்றத்திற்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்றிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு. இரா செழியன், அண்ணா, இப்படி பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அத்தனை பேரையும் இரா செழியன் ஏன் விட்டு விட்டு போனார்? திராவிட முன்னேற்ற நெடுஞ்செழியனுடைய சகோதரர் என்பதே பலருக்கு தெரியாது. இரா செழியன் நெடுஞ்செழியன் அவர்களுடைய சொந்த சகோதரர் என்று பலருக்கு தெரியாது. இப்போ இதை வைத்துக்கொண்டு கருணாநிதி எழுதுகிற திரைக்கதையை வைத்துக் கொண்டுதான் ஸ்டாலின் ஓபி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இப்போ இந்த மெட்ரோ ரயில் அது என்னத்தினால அது முடிஞ்சு போச்சு? இல்லைங்க, மெட்ரோ ரயில் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் எடுத்து சொல்லக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது முதல் நினைக்கணும். இங்க நான் மெட்ரோ ரயில்ல அவங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசி வில்லையும் பார்த்துட்டு இப்போ ஆலந்தூர் வரலும் விடலாம் அப்படின்னு இப்பதான் சேஃப்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நாம் சர்டிபிகேட் பண்ண முடியாது. ஒரு ரயில் விஷயம் என்று வருகின்ற பொழுது மத்திய அரசு என்னென்ன கொள்கை வகுத்திருக்கிறது, மாநில அரசுக்கு என்னென்ன கொள்கை இருக்கிறது, இவரும் மாநில அரசை இந்த முறை ஆண்டவர். அப்படி இருக்கின்ற பொழுது இதை ஏன் சொல்கிறார் என்று சொன்னார், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் எப்போதும் வைத்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் எழுதிய கடிதத்தில் நிறைய மாற்று கருத்துக்கள் நமக்கு உண்டு. ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து கேட்ட கேள்விக்கு எதற்கும் பதில் சொல்லல, அப்படியே சைட் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டார். அதற்கு பின்னாடி வர அந்த கடிதத்துக்குள்ள அவருக்கெல்லாம் நான் பேச என் தகுதிக்கு ஏற்றவர் அல்ல, இவர் யார் என்னை கேள்வி கேட்க, இவன் யார் கேள்வி கேட்க என்ற ஒரு குரலுக்கு எதிராகத்தான் திராவிட இயக்கமே வளர்ந்தது. அப்படி ஒரு இயக்கம் வளர்ந்த பிறகு இன்றைக்கு அன்புமணி ராமதாஸை பாட்டு நீ யார் என்று கேட்பவங்க அந்த மனோபாவம், இந்த கிராமங்களில் முன்பு கம்யூனிஸ்டுகள் சொல்வார், ஒரு பூர்ஷ்வா மனோபாவம், ஒரு பெரியண்ணன் மனோபாவம், ஒரு விஜயகாந்துக்கு மரியாதை கொடுத்து அவர் பின்னால் டெல்லிக்கு காவடி எடுத்து கொண்டு போன திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சமூகமான வன்னிய சமூகத்தை சார்ந்த அன்புமணி ராமதாஸ், நல்லவர்களோ கெட்டவர்களோ வேறு விஷயம், இப்படி துச்சமாக நீ எல்லாம் எனக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்வது என்ன மனப்போக்கை காட்டுகிறது? நீங்க பார்த்தீர்களானால் அவர் 3ஆம் தேதி மே எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சில பல விஷயம் யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடிதத்தை அனுப்பிச்சிட்டு அது மீடியாக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. எல்லா மீடியாவுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம எல்லாம் ஒரு பார்வை பார்க்கறது அஃப்கோர்ஸ் நாம் மேகதாது பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு தமிழக மக்கள் சீரியஸாகவே இருக்கக்கூடாது இல்லைங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் காமெடி வேணும். ஸோ அதன் விளைவாக இந்த ஒரு காமெடி கடித கலாச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருணாநிதியும் ஸ்டாலினும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் முக்கியமான பிரச்சனைகளுக்காக பிரதமருக்கு கடிதம் எழுதும்போது இங்கேருந்து டெல்லி 3 மணி நேரம் தானே, 2000 கிலோமீட்டர் தானே, போக முடியாது, நேரம் போய் கொடுக்க வேண்டியது தானே என்கிற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் நம்ம முதல்வர் போய் பார்க்கிறார், நேர்லையும் போய் பார்க்கிறார். பட் கடிதம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவணம், அதனால கடிதம் மூலமாக அனுப்புகிறாங்க. ஸ்டாலின் வீட்டிலேருந்து செக்ரட்டரியேட் 6 கிலோமீட்டர் கூட கிடையாது, நடந்தே போன விட 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் கட்டி நேரம் கொடுக்க வேண்டியது தானே. இல்லை சிஎம் பிஸியாக இருக்கிறாரு, சிஎம்முடைய செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் போயிட்டு ஆஃபீஸில் கொடுங்க, அதையும் கொடுக்க துப்பு இல்லை. எழுதியது தப்பு, அது வேறு விஷயம். அவர் எழுதியது என்ன எழுதியிருக்கிறார் என்பது ஒரு தப்பான விஷயம். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு ஸ்டாலின் கடிதம் எழுதினாரு, அதுக்கு அன்புமணி ராமதாஸ் கவுண்டர் கொடுத்தாரு, இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீர்களானால் 3 அப்சர்வேஷன். தைலாபுரமும் சரி, கோபாலபுரமும் சரி, 2 அப்பாவும் ஃபுல் அமைதி, சீன்லேயே வரல உள்ள. அதாவது ஒரு காலத்தில் இது சொல்லுவாங்க, இது ஒரு சொலவடை ஒன்று உண்டு, குட்டியை ஆழம் பார்க்கறதுக்கு குரங்கு அனுப்புமா உள்ள. அதுபோல்
செய்கிறார்களா இவர்கள் என்பது ஒரு கேள்வி, மக்களுடைய கேள்வி. இது மக்கள், பொதுமக்கள், பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நான் மக்களை, பல தரப்பட்ட மக்களை சந்திக்கிறேன். மக்கள் கேட்கிறாங்க, இது என்ன குட்டியை உள்ள விடுறாங்களா என்கிற கேள்வி வருகிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீர்களானால் ஃபுல் காமெடி, ஜாலியாக இருக்கு. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேளிக்கையாக இருக்கு. ஒரு கேளிக்கையாக இருக்கிறது. இது லெட்டர் வாரம் என்று சன் டிவியில, கலைஞர் டிவியில வரும்னு பார்த்தா வரல, அது வேற விஷயம். இருந்தாலும் கூட இந்த காமெடிக்கு பின்னாடி பல உண்மைகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அன்புமணி ராமதாஸ் திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையான குற்றச்சாட்டுகள், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது ஒரு உண்மையான விஷயம். அதே போல அந்த தருமபுரி எம்பி கேண்டிடேட் இருந்தவர் வந்து தாமரை செல்வன் வந்து திருப்பி ஒரு பதில் மொழி எழுதியிருக்காரு. ஸ்டாலின் வந்து டைரக்டா எழுதாமல் தாமரை செல்வன் மூலமாக எழுதி வச்சாரு. அவர் எழுதின விஷயங்களும் உண்மை, மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. பாமக மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. எப்போ சொல்றீங்க அதை? இவன் சொல்றான் நீ ஊழல் பண்ண அப்படின்னு. நான் ஊழல் பண்ணல, நான் நல்லவன்னு சொல்லணும். திருப்பி ஜாதியை வச்சு பேசுறான். நீ என்ன பண்ண, ஜாதிக்கு என்ன பண்ண, வன்னிய ஜாதிக்கு என்ன பண்ணி இன்னும் பேசுறான். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீர்களானால், உன் கையை வச்சு உன் கையே குத்திரம் பாரு. தாமரை செல்வன் தருமபுரியில் அன்புமணி எதிர்த்துன்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், அவரை வச்சு நான் உன்னை எதிர்க்க வைக்கிறேன் நான் என்று சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சார், லெட்டர் எழுதுறதுலாம் கீப் இட் அசைட். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் என்ன கழிச்சார் ஸ்டாலின்? சட்டமன்றம் என்பது தமிழர்களுடைய தலைவிதியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழக சட்டமன்றம். தமிழ்நாடு 7.5 கோடி மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடம். ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது 7.5 கோடி மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல போய் பேச துப்பு இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சட்டமன்றத்தில் போய் இவங்களே என்ன பண்றாங்க, இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு வெளியிட பண்ணிடுறாங்க. அந்த சட்டமன்றத்தில் நீங்க போய் பேசுறதுக்காக எதிர்கட்சி தலைவர் எங்கன்னே தெரியல தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அப்போ அவர் வந்து கேட்டால் எப்போ கேட்டாலும் மலேசியா போயிட்டாரு, சிங்கப்பூர் போயிட்டாரு, ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னு உடல்நலம் சரியில்லைன்றது ஒரு விஷயம். இருந்தாலும் கூட எப்போ பார்த்தாலும் இது போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் போய் நிற்கணும். சரி, அடுத்து பெரிய கட்சி திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு தலைவர் வந்து இப்போ ஸ்டாலின் சட்டமன்ற தலைவர், அவர் பேசுவார். அங்கன்னு பார்த்தா பேசவே மாட்டேன்றாரு. அங்கே போய் ஏதாவது பண்ணி வெளிநடப்பு எப்படி பண்ணலாம், நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளிநடப்பு பண்ணிடணும், இல்லை நம்ம தூக்கி போட வைக்கணும் என்ற ஒரு சூழ்நிலையை தான் கேட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில பக்கத்தில் துரைமுருகன் சட்டமன்றத்தில் என்ன கப்சிப் ஸ்டாலின் வாயவே திறக்க மாட்டார், பேசுறதுக்கும் வராதுங்க. ஸோ சட்டமன்றத்தில் போய் நீங்கள் நியாயமான விஷயங்களை எடுத்து வைத்தால் அது மக்களுக்கு ஆதரவான விஷயமாக நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களை பண்ணலாம். இதில் ஒரு குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 2006-2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் முந்தைய ஆட்சி இருந்தது. அப்போ வந்து தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே ஒரு மிக பெரிய விஷயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தது. ஒரு இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய், எங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய், எப்போ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்ட உடனே ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இருந்தாங்க, அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் தான் அந்த சைடில் இருக்கிறாங்க. இந்த சைடில் ஒரே ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. தனியாக போய் 45 நிமிஷம் தமிழ்நாட்டு மக்கள் உரிமைக்காக, பிரச்சனைகளுக்காக பேசியவர் தான் ஜெயலலிதா. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் எப்படி இருக்கணும் என்று இலக்கணம் வகுத்தவர் ஜெயலலிதா அவர்கள். அந்த சூழ்நிலையை ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அது பண்ணுவாருன்னு பார்த்தா பண்ண மாட்டேன்றாங்க. சரி, எதிர்கட்சி தலைவர் தான் ஓடி போயிட்டாரு, விட்டுருங்க. ஸ்டாலின் பண்ணுறாரா? மிகப்பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சின்ற திமுக தமிழ்நாட்டிலேயே, நீங்களாவது பண்ணுறீங்களா? நீங்களும் பண்ணல. என்ன பண்ணுவோம்? காமெடியாக லெட்டர் எழுத வந்தாங்க. இதுதான் எங்கள் வேலை என்ற நிலைமை தான் இப்போ பார்க்க முடிகிறதுங்க. அதாவது சார், ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், a blind man in a dark room searching for a black cat which is not there. இல்லாத பூனையை இருட்டறையில் குருடன் தேடிய கதையாக இதில் வேறு சில அரசியலையும் உங்களை போன்ற ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் பார்க்க முடியும். இந்த சண்டைக்கு பின்னால் இருக்கிற அரசியல், விஜயகாந்தை சேர்த்து கொண்டது ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை. எதிரா சாக்குன்னு பார்த்தாரு. ஸ்டாலின் நம்ம முதல்வருக்கு கடிதம் எழுதின ஒரு கவுண்டர் கொடுன்னு அவர் பிள்ளையை தூண்டி விடுறார். விஜயகாந்துக்கு கொடுக்கிற மரியாதை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில மிக சப்ஜூனியர் யாருன்னா தேமுதிக தான். அவர் தலைமையில் டெல்லிக்கு போக தயாராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவை
பதில் சொல்லக்கூட நீ தகுதியற்றவன் ஒன்று சொல்றது. இப்போ இந்த சண்டைக்கு உட்பட 3 முதல்வர்கள் இப்போ இதுல எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், விஜயகாந்த். அதாவது ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர், அதாவது இல்லாத பூனையை தேடுகிற கதை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விந்தையான சூழலை கருணாநிதி உருவாக்கியிருக்காரு. நான் வந்து வெளியாள்களை சொல்ல மாட்டேன். தமிழகத்துல ஒரு விந்தையான சூழலை கருணாநிதி உருவாகிரு. எப்படி விந்தையான சூழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஜயகாந்துக்கு கூட்டணிக்காக பல தடவை அழைப்பு கொடுத்தாரு. மகனை விட்டு கூப்பிட்டாரு, பல பேரை விட்டு கூப்பிட்டாரு, பேரம் பேசினாங்க. நம்ம ஒரு எஸ்ரா சர்க்குணம், இப்படி ஏகப்பட்ட பேர் போய் எல்லாரும் பேசி கீசி எல்லாம் பார்த்தாரு. அதாவது வரவே மாட்டேன்ட்டா. இவர்கிட்ட போனா அவரு ராமதாஸ் சொன்ன மாதிரி கோவணத்தையும் உருவிக்கிட்டு விட்டுருவாரு. கருணாநிதிட்ட போய் சேர்ந்தா கோமணமும் மிஞ்சாது அப்படி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அப்ப அதே மாதிரி கோமணத்தையும் உருவிக்கிட்டு விட்டுருவான். அப்ப இந்த ஆள்கிட்ட போனா நம்ம அட்ரஸே இருக்க முடியாதுங்கிற அந்த பயத்துல இவர் போகவே இல்லை. ஆனாலும் இவர் விடல. தொடர்ந்து அவரை பண்ணி, நான் உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன்ப்பா, நீ வா அப்படின்னு கூப்பிட விட்டு இவர் உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போறாரு. 1990ஆம் ஆண்டு மூப்பனார் கருணாநிதி தலைமையில் மதுரை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்த திருமணம். இவர் போன உடனே உள்ள இருந்து அந்த ஆல்பத்துல இருந்து அந்த போட்டோ எடுத்துட்டு சொன்னேன், பாத்துக்கோ உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், உனக்கு நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலனா நீ ஒரு கட்சியை உருவாக்கி இருக்க முடியாது. கட்சியை உருவாக்கி இப்படி ஒரு மனைவி உனக்கு வரலன்னா நீ கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது. இப்படி ஒரு மனைவி வந்ததுனால்தான் உனக்கு கூட ஒரு மச்சனம் கிடைச்சான். சோ இந்த 3 பேர் கொண்ட ஒரு பிரைவேட் லிமிடெட் கட்சியை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தவன் நான் என்று நினைவுபடுத்துவதற்காக அந்த போட்டோ எடுத்து கொடுத்தாரு. சரி, ஓகே. இப்படி பேசிட்டாங்களா? பேசி எல்லாம் பார்த்தாங்க. இவர் அண்ணாங்கிறாரு, அவர் தம்பிங்கிறாரு. உடனே பாசம், ரத்த பாசம், உறவு எல்லாமே போயிடுச்சு. நீ மறக்கலையாப்பா? உன்னா நான் மறக்கல, இன்னும் நிறைய போட்டா இருக்கு ஆல்பத்துல. ரைட், ஓகே, வச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, நீ போறதுக்கு நான் உடனே ஆள் அனுப்புறேன், உனக்கு வாழ்த்துக்கள், நீ வந்து ஒரு நல்ல காரியத்தை. அப்ப இது வரைக்கும் கருணாநிதி லைஃப்ல அவரே வாயால ஒத்துக்கு நல்ல காரியமே தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்ல. விஜயகாந்தை வச்சு நல்ல காரியம் தமிழ்நாட்டுக்கு செய்ய போறாராம். அதுக்காக வந்து எல்லாரையும் கூட்டம் அனுப்புறேன், என் எம்பி அனுப்பிடுறேன், சிவா அனுப்பிடுறேன், கனிமொழி அனுப்பிடுறேன், நீ போயிருப்பா பேசியிருப்பான்ட்டாரு. சரி, உடனே வாழ்த்துக்களை சொல்லி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டா அவருக்கு நல்லா தெரியும் இவனை காலி பண்றதுக்கு இதுதான் நேரம். விஜயகாந்த காலி பண்றதுக்கு இதுதான் நேரம். என்கிட்ட இவன் இடக்கு முடக்க எதையாவது பேசிட்டு வந்துருவான்ப்பா, இதோட இவன் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் அங்க போய் பிரதமரை பார்த்து அளவுல ஆமா பினிஷ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாரு. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்ல ஒரு அந்த சொல்லாடல் இருக்கு, அது சிங்காரிச்சு மூக்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சவுத்துல நீங்க சொல்லும் போது சிங்காரிச்சு மூக்க இருக்கிறதுன்னு, நல்லா சிங்காரிச்சு எல்லாம் கொண்டு போய் டக்குன்னு ஆமா கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் டக்கால்னு அங்க கொண்டு போய் கொடுத்த உடனே இவர் என்ன, விஜயகாந்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது என்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து மோடி பல தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு இவர் கொடுக்கவே இல்லை. 2 நாள்லாம் டெல்லியில காத்து கிடந்து இவரை சந்திக்கவே இல்லை. இதுக்கு முதல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் எல்லாரையும் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன். அவர் ஒரு அரசியல் பண்றார். அரசியலுக்குள்ள கருணாநிதி பண்ற அரசியலுக்குள்ள அவர் ஒரு அரசியல் பண்ணி எல்லாருமா போய் சேர்ந்து பேசி அவங்கவுங்க கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. அவர்கிட்ட போய் தனியா பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. வெளியே வந்த உடனே பத்திரிகையாளர் அது என் பர்சனலா அதை கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி அடிஞ்சிருவேன்டா, எல்லாத்தையும் உனக்கு தான் பேச தெரியுமா, நான் என்ன செய்வேன் தெரியுமா, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவேன். ஒரு பத்திரிகையாளர் மத்தியில பேசுறாரு. அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்டிஆர் முதல்ல பதவி ஏத்தார்ல, அப்ப அவருக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு திறமையான ஒரு பதில் சொல்லுவார். நோ கமெண்ட்ஸ் பாரு, அதை மாத்திரம் ஆங்கிலத்துல நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொல்ல முடியாத கேள்வி யாராவது கேட்டுவிட்டா பதில் சொல்ல முடியலன்னா எனக்கு அந்த இதுதான். அப்போ உடனே நான் வந்து அவர் பதவி ஏற்ற புதுசுல, முதல்வராக பதவி ஏற்ற புதுசுல என்டிஆர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் சரி சொல்ல முடிஞ்சதுக்கு சொல்லுவாரு, சொல்ல முடியாதுக்கு நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த நிலை கூட இவருக்கு தெரியலையே, அதை கூட எவனும் சொல்லி கொடுக்கலையே அப்படிங்கிற நிலை. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழனுக்கு, தமிழக மக்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல தமிழர்களுக்கு, தமிழக மக்களுக்கு, அதாவது ஒரு எதிர்கட்சி, அதாவது எப்படிப்பட்ட எதிர்கட்சி, அதாவது வழிகாட்டிகளாக வந்தவர்கள். ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் ஆமா சண்முகம் செட்டியார், 2வது பைனான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெங்கட்ராமன் தொழில் அமைச்சரா இருந்தவங்க, இப்படி ஜனாதிபதியா இருந்தவங்க, கிருஷ்ணமாச்சாரி இருந்தாரு. இப்படி அதாவது பேரும் புகழும், அதாவது இந்தியாவுக்கே பேரும் புகழையும் சேர்த்த தமிழர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு கோமாளி என்ன செய்யறது நம்மளுடைய கெட்ட நேரம் சார். அதுக்கு முன்னாடி நம்ம உலக அரங்கத்துல 2G ஊழல் மூலமாக அது வந்து பெரிய தலைவன். அது வந்து எப்படின்னா ஊழல்களில் முதன்மைப்பட்ட ஊழல், அது அதையும் தாண்டியதுதான். இப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலிலும் நம்ம கோமாளியா போயிட்டோம் அப்படிங்கிற அதை வந்து இது அம்மா வந்து தெளிவா சட்டசபையில சொன்னாங்க.
அதாவது என் கட்சிக்காரர்கள் சொன்னதுனாலதான் உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தேன், ஆனால் நீங்க எப்படி சட்டசபையில பேசணும்னு தெரியாம பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு சரிவு காலம் தான், இதுக்கு மேல நல்ல காலமே உங்களுக்கு வராது, மேன்மை அடைய முடியாது நேரா அம்மா சொன்னாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக அப்படியே பழிச்சிருக்கு. இவர் என்னதான் பண்ணினாலும் ஒண்ணுமே நடக்கல. அப்ப இந்த நிலைக்கெல்லாம் காரணமாகி இனி இப்ப வேற வழியே கிடையாது. அதாவது விஜயகாந்துக்கு இப்ப என்ன வழி இல்ல, எப்படியாவது கருணாநிதி காலில தான் போய் விழுகணும். அப்ப என்ன பண்ணுவார்? நான் கொடுக்கிற சீட்டை நீ வாங்கிக்கோ. ஆமா, கண்டிப்பா நீ டிமாண்ட் பண்ணாத அப்படி ஒரு சூழலை உருவாக்குவார். அதே மாதிரி இஸ்லாமியர்களை கருணாநிதி அவர்கள் அழைப்பார், திருதராஷ்டிரனை போல அழைப்பார். அதுதான் கருணாநிதி. அதே மாதிரி இப்ப இஸ்லாமியர்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவங்க போய் அவங்க காலடியில விழுகவும் பண்ணவும் எல்லாம் செய்யவும். ஜாதி மதங்களை தாண்டிய ஒரு தலைவர் சொன்னா மாண்பும் மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவை தவிர நீங்க யாருங்க சொல்ல முடியும்? ஜாதியை பார்க்காத ஒரே தலைவியை நான் பார்த்திருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்களோட விசுவாசத்தோட இருக்கிறோம், நம்பிக்கையோட இருக்கோம், தமிழக மக்களாக இருக்கோம், தமிழனாக இருக்கோம். எங்களுடைய வணக்க வழிபாடு வேற வேற இருக்கலாம், ஆனா தமிழனுங்கிறதுல நாங்க ஒரே குறிக்கோள்ல இருக்கோம். எங்க தாய் உள்ளத்தோட இருக்கக்கூடிய ஒரே தலைவி மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா. இல்ல இதுல இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க 5 கோரிக்கையை எடுத்துக்கிட்டு தான் விஜயகாந்த் தலைமையில போனாங்க. இப்போ நாம் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பிரதமரை பார்த்த பிறகு கர்நாடகா முதல்வர் தலைமையில் ஒரு குழு போனது. போய்விட்டு வந்த அன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார், 2009 நாங்கள் இதை கட்ட ஆரம்பித்து விட்டோம், அப்பொழுது எதிர்க்காத தமிழகம் இப்போது ஏன் எதிர்க்கிறது? இதை எந்த ஊடகங்களும், அதாவது இது சார் அவங்க நியூஸ் பேப்பர்லயே போடுறாங்க. சித்தராமையா என்ன சொல்றார், when we started this in 2009 at that time the Tamil Nadu government did not object, why they are objecting today? 2009 ஆட்சியில் இருந்தது யார்? கருணாநிதி. கருணாநிதி பண்ண மாட்டார்லங்க. ஏன்னா கருணாநிதியினுடைய எல்லா தொழில் வளங்களும் கர்நாடகாவில் இருக்கு. அவர் எப்படி பண்ணுவார்? இன்னொன்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன், எத்தனையோ முறை கேட்கிறாங்க அனைத்து கட்சியை கூட்டலாம், அனைத்து கட்சியை கூட்ட. எங்க பல தடவை காவேரி இஷ்யூக்கு நானே போயிருக்கேங்க. அம்மா முதல்வராக இருக்கும்போது பிளைட் போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யலங்க. வாஜ்பாய்க்கு முன்னால எங்களை எல்லாம் உட்கார வச்சு உங்க கருத்துக்களை மெமராண்டமாக படிச்சுட்டு கையில கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்ன ஒரு மாபெரும் ஜனநாயகவாதியாக அம்மாவை பாக்குறோம். நாங்க இவங்க மாதிரி எல்லாம் கொண்டு போய் எல்லாரும் வெளியே நின்று ஒரு ஆள் கொண்டு போய் கொடுத்துட்டு தனியா போய் என் குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணிருன்னு நாங்க பேசிட்டு வரல. இன்னைக்கும் மக்களால் நான் மக்களுக்காகத்தான் நான் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் யாராவது இதுவரைக்கும் எந்தையாவது நம்ம தமிழ்நாட்டில் அரசியல்ல சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, கை காட்டி இவர் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா சொல்ல முடியாது. இல்ல இப்போ இன்னொன்னு புரியல, அதை யார் பதிவு பண்றான்னா அப்துல் கலாம் பதிவு செய்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பேர் முகநூலில் கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்லும் வகையில் பயந்தப்போ ஒன்று சொல்றாரு, எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் அடுத்த தலைமுறை, இந்தியாவின் அடுத்த தலைமுறை இளைய சமுதாயம் ஜாதி மத வேறுபாடுகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறது, இந்தியன் என்கிற உணர்வோடு போய்கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மோடி ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற விமர்சனம் வேற, ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அது எந்த ஜாதி கட்டுக்குள்ளையும் எந்த மத கட்டுக்குள்ளையும் மீறி ஒரு பார்வை போயிருக்கும் பொழுது மறுபடியும் ஜாதி அரசியலை கொண்டு வருவது எந்த வகையில் சரியாக இருக்கும் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இனிமே அந்த பாதையில் தான் போகுமா? இல்ல, கண்டிப்பா போகாது. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தடவை நம்ம தமிழகம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணா அம்மா பிரதமராக வரணுங்கிறதுக்காகத்தான் தமிழ் மக்கள் பூராமே வாக்களிச்சான். அதையும் போல இன்னொன்னு உங்களுக்கு இங்க நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு ஏரியாவாக நாங்க நேரா போய் பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சிருக்கிறோம். ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் சார், ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷனை திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. பல்வேறு சூழலை மனதில் கொண்டு ஸ்டாலின் களத்தில் இறங்குகிறார். நாங்க தான் முக்கியமா வரப்போறோம், ஆட்சியை பிடிக்க போறோம்னு ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருவதற்கு இப்போ ஆல்ரெடி மாவட்ட செயலாளருக்கும் நன்கொடை ரசீது புத்தகத்தை கொடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் 3 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு கூட்டம் கருணாநிதி தலைமையில் போட்டு மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இது வசூல் வேட்டையா தேர்தல் பிரச்சாரமா? பார்வையற்றவர்களுக்கு பிடித்த நிறம் ஒரே கருப்பு தான். இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது அப்பா இருந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மற்றவங்க சம்பாத்தியமெல்லாம் இவருக்கு இருக்குது.
இவரா சம்பாதிக்காதுன்றது இல்லங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. இப்ப 2G வரப்போகுது, அது வருதுங்க. அது அது 20% பங்கு வைத்தவர்கள் தான் தண்டனை அடைந்திருக்கிறார்கள். இல்ல சாதிக்கு அதை சொன்னதுனால தானே தூக்கு போட்டுக்கிட்டாரு. பால்வாவை வந்து 2 தடவை சந்திச்சிருக்காரு. பங்கு ஒருத்தர் சம்பாதிச்சு இவர் கொடுத்த பங்கு அது. அங்க கனிமொழி விவகாரம் என்ன, உங்க பிள்ளைங்கெல்லாம் அழகிரி எவ்வளவு கொடுத்தார், ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தார், தமிழரசு மற்றவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டு நான் கொடுக்குறேன் பார் அப்படின்னு அங்க ராஜ்யசபா மெம்பரா போய் 2G ஈடுபட்டு மிகப்பெரிய அளவுக்கு இது பண்ணி மாட்டிக்கினாங்க. திகார் சிறையில ஒரு வழக்கு வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே உள்ள போனவங்க சார். இதுல அதுதான் நம்ம பாக்குறோம். இப்ப ஒண்ணு இல்ல, கட்சிக்காரர்களுக்கே புரியாத விஷயம், நீலகிரி மாவட்டத்தில் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். பக்கத்தில் ராஜா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சிக்காரர் ஸ்டாலினும் ஒரு சீட்டை கொடுத்தாராம். நீங்கள் ஊழல் பற்றியெல்லாம் பேசி ராஜாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள், பேசலாமா? இன்னும் 2Gயை மக்கள் மறக்கவில்லை என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. இதுல அந்த கட்சிக்காரனுக்கே புரியாத விஷயம், அடுத்தது 2G ஊழலில் சார்ஜ் ஷீட்டில் இருப்பது ஸ்டாலின். அவரும் 2G ஊழலின் ஒரு கதாநாயகர் தான், ஒரு கதாபாத்திரம் தான் என்பதை மறந்துவிட்டே பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவருமே அதுல வரப்போறாரு. அப்படியானால் நான் கேட்பது, இப்பொழுது இவர் வேகமாக சுற்று பயணம் செய்வது தேர்தல் பிரச்சாரமா, வசூல் வேட்டையா? வசூல் வேட்டை. தேர்தல் பிரச்சாரத்தில் வரமாட்டோம் என்பது தெரியும். இந்த குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அதோடு சேர்ந்த காரணத்தினால் காங்கிரஸ் அங்கே பூஜ்யமானது. டெல்லியில் அந்த ஊழலாட்சி, குடும்ப ஆட்சி என்பதிலே துணையாக இருந்த காரணத்தினால் இங்கே பூஜ்யமானது திமுக. தமிழ்நாட்டில் திமுக பூஜ்யமானது இந்த தேர்தலில் ஒன்று. ஏனென்றால் அவர்கள் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலை. எல்லாவற்றையும் கற்றுத் தெரிந்து எப்படியாவது தேர்தல் நேரத்தில் வந்து விடுவார்கள், ஏதாவது 1 2 என்று. ஒண்ணுமே வர முடியாம போனது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் தான். அது நினைச்சு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மேகதாது பத்தி, மேகதாதுன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே சஞ்சீவ ரெட்டி போய் அது அடிக்கல் நாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணது. சஞ்சீவ ரெட்டி போக விடாமல் செய்தார். அதை வந்து தடுத்து நிறுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த இது நடத்தவே இல்லை. அவர் முறையிட்டார், இது சரியா அப்படின்னு கேட்டார். எங்களை அறியாமல் அங்கே நீங்கள் ஒரு அணை கட்டலாமா, அவர் கேட்ட கேள்வி. அதை உடனே சஞ்சீவ ரெட்டி நான் போகல, தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுதான் ஆட்சி. ஒரு ஆட்சி என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும். இது மக்களின் முதல்வர் என்று சொன்னால் அவர் எந்த காரியம் செய்தாலும், எது செய்தாலும், என்ன பண்ணாலும் அது மக்களுக்கு போய் சேர வேண்டும். கருணாநிதி எது செய்தாலும் முதல் தன் மக்களுக்கு, குடும்பத்திற்கு போய் சேர வேண்டும். ஒரு சட்டம் வருகிறது, ஒரு திட்டம் வருகிறது, ஒரு சிமெண்ட் ரோடு போடணுன்றாங்க. சிமெண்ட் ஆலையெல்லாம் முன்னையே எடுத்துக்கணும், ஒரு குத்தகைக்கு எடுத்துக்கணும், விலைக்கு வாங்கிக்கணும். ஒரு பங்காளியா போனவர் தான் கருணாநிதி. இவர் என்ன பண்றாரு, இப்பொழுது 2016க்கு அவருக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை. ஆல்ரெடி காங்கிரஸை, தமிழ்நாடு காங்கிரஸ் இப்பொழுது ஒன்று, திமுகவும் தமிழ்நாடு காங்கிரஸும் இணையல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்தாச்சு. இடதுசாரிகள் இன்னும் பிடி கொடுக்கவில்லை. திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிவிட்டதா சொல்லுகிறார். கிருஷ்ணசாமி இப்ப அங்க இன்னொரு ஜோக்கு நடக்குது. நான் இருந்தால் நான் பல சிகிச்சை அளிப்பேன் இவர் சொன்ன உடனே இன்னொருத்தர் சொல்றார், ஏன் கிருஷ்ணசாமி பண்ண மாட்டாரான்னு கேட்கிறார். இப்போ இந்த கூட்டணியில இவருக்கு எப்படி ராமதாஸ், இந்த நார்த்தன் பெல்ட்ல பாமக வேணும். இதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த ஈக்குவேஷன், பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன். அதாவதுங்க, விஜயகாந்த் முதல்வர், அன்புமணி முதல்வர், ஸ்டாலின் முதல்வர், 5 முதல்வர்கள் வராங்க. இப்ப இதில் வர்றதில்லை. எப்படி போனாலும், எந்த வகையில் வந்தாலும், என்ன கணக்கு போட்டாலும் இருப்பது எத்தனை, ஒரு கிராமத்திற்கு போவோம், அந்த கிராமத்திலே யார் எத்தனை பேர் எந்தெந்த கட்சி என்று பேசுவோம். அவரவர்களை ஓட்டு போட வைப்போம். போட்டு வைத்தால் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஓட்டு விழுகிறது என்று பார்த்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் முதல் ஓட்டு. இந்த பர்சன்டேஜை சொல்லும்போது நமது ஊடக நண்பர்கள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறார்கள். இப்பொழுது அதாவது
தமிழ்நாட்டில் நான் உட்பட என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் அதிமுக என்பதை எழுதியோ ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் பிரச்சாரம் செய்தோ அந்த ஆட்சியை வெல்ல வைக்கவோ தோற்கடிக்கவோ முடியாது. கண்டிப்பா அதிமுக வெற்றி பெற்றால் அது அதிமுக, அதனுடைய வாக்கு வங்கியே வேற. இப்போ ஒரு ஊடகம் 74% அதிமுகவுக்கு எதிர், இன்னொரு நாளிதழ் பர்சன்டேஜ் போட்டாச்சு திமுக தான் அடுத்த வரப்போகுதுன்னு. இந்த கருத்து கணிப்பு பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு பத்திரிகையாளராக இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப கீனாக நோட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். சில விஷயங்களை நீங்க ஒரு விஷயம் பார்த்தீர்களானால், நம்ம இதில் வந்து ஐயா அவங்க சமரசம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி அவர் 5ன்னு சொல்லிட்டு பாவம் நிறுத்திட்டார். அவர் 5 முதல்வர் வேட்பாளர் தானே, ஒரு டசன் முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களா? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதுமைங்க. அப்கோர்ஸ் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது, நம்மளுடைய ஜனநாயகம் அதை அனுமதிக்கிறது. யார் வேணாலும் சொல்லிக்கலாம் நான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிக்கலாம். ஆனால் முதல்வர் ஆகணும்னா பெரும்பாலான மக்கள் ஓட்டு போடணும். இந்த அடிப்படையை வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுதக்கூடிய இந்த சர்வேஸ் சப்போர்ட் இதை பற்றி சொன்னீங்க. அது ஒரு ரீசெண்டாக வந்திருந்த 2-3 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் சார், ஒரு அரசாங்கம் அமைந்தால், அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு அரசாங்கம் அமைந்தால் 2 வருஷம் 2.5 வருஷம் தெரிஞ்சு போயிடும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். 2.5 வருஷம். இது வந்து எல்லா இந்தியா ஃபுல்லா, அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக 2.5 வருஷம் தான் மேக்சிமம். 3.5 வருஷம் அரசுக்கு கருத்து கணிப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3.5 வருஷம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் தான் 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வருது. தனியாக நிற்கிறாங்க இவங்க, மற்றவங்க எல்லாம் மெகா கூட்டணின்றாங்க. அப்புறம் மெகா கூட்டணினாங்க, ஒரு 10 கட்சினாங்க, 20 கட்சினாங்க, எல்லாரும் கூட்டணி போது தனியாக பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 37 சீட்டு, இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக தன்னை பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டது அதிமுக. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரூவன் ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா 45+%. 2014 பாராளுமன்ற தேர்தலில் 45+%, 45.3% நினைக்கிறேன் நான். பத்திரிகையாளராக இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2 பேர் ஓட்டு போட போனால் ஒருத்தர் ஏடிஎம்கே ஓட்டு போடுறோம். இதுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். இவங்க பண்ணுற காமெடி, இப்போ இந்த லெட்டர் காமெடி மற்ற காமெடிகள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் போக போக 3-2 பேர் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட 60% வாக்குகளை அதிமுக பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவர்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, 45% ப்ரோவன் வாக்கு இருக்கு. இவங்க கச்சா முச்சான்னு பிடுங்க போறாங்க. பாமக கிட்டேருந்து, திமுக கிட்டேருந்து, பாஜக கிட்டேருந்து இவங்க பிடுங்க போற வாக்கு சதவீதத்தை வந்து எலெக்ஷன் முடிஞ்சவங்க அனாலிசிஸ் கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்கு சதவீதத்தை எடுத்து அப்படி போட்டு 10 எலெக்ஷன் 5 எலெக்ஷன் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அப்ப அந்த கிராஃப் தெரியும். அது திமுக இன்க்ளூடிங் திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுகவுடைய வாக்கு சதவீதம் டேமேஜ் ஆச்சு, இன்னும் கண்டிப்பாக டேமேஜ் ஆக போகுது. 2Gல ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஷாகித் உஸ்மான் பால்வாவை 2 முறை பார்த்துருக்கிறான்னு சொல்லிட்டு சிபிஐ நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே. ஸோ 2G வழக்கு என்று எடுத்தால் அது என்னமோ கனிமொழி மட்டும்தான், ராசா மட்டும்தான், தயாளு மட்டும்தான் என்று தப்பிக்க முடியாது. இதில் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம், சரி ஸ்டாலின் மட்டும் மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, கருணாநிதி சந்தோஷப்படலாம். கருணாநிதியும் இதன் பின்னால் இருக்கிறார் என்றால் 60% பங்குகள் தயாளு என்ற பெண்மணியிடம் இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? கருணாநிதி தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 2G வழக்கு ஒட்டுமொத்தமாக அது குடும்பத்தையே அப்படியே அப்பம் புள்ள பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக போட்டு நசுக்கும் போது அதனுடைய விளைவும் கண்டிப்பாக 2016 சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும். நீராராடியா டேப்ஸ் அது ஆத்தென்டிகேட்டட் டேப்ஸ்னு Absolutely, it's proven. அந்த நீராராடியா டேப்ஸில் ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஜாஃபர் சேட்டும் கருணாநிதி பேசியதும் வருகிறது. அதுதான் அன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் சொன்னார், நீங்கள் அவருக்கு தீங்கு விளைவிக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது, தெரிந்து எங்கிட்ட சொல்லிட்டு தான் போறீங்க, அப்ப நானும் அதில் ஒரு உடந்தை, கண்டிப்பாக அக்கம்ப்ளீஸ் டு த கிரைம், அது கருணாநிதி மீது பாய போகும் என்பதுதான் இப்பொழுது பேச்சு வந்திருக்கு. இல்ல இப்ப இன்னொரு விஷயம், இந்த ஆவின் விஷயத்தை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
நீங்கள் கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆவின் கொள்முதல் அதிகமானதால் தனியார் பால் நிறுவனங்கள் தங்களுடைய விலையை குறைத்த சரித்திரம் தமிழ்நாட்டில் நடந்தது. சில பேர் குறைக்கலாமா வேண்டாமா, ஏனென்றால் இப்போது என்ன ஆச்சு, அதில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பேச தவறுகிறார்கள். கறவை மாடுகள் நீங்கள் இலவசமாக கொடுக்க பால் உற்பத்தி அதிகமாகிறது, புரட்சி ஏற்படுகிறது. கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கிற இப்போ ஆவின் கெப்பாசிட்டியில நம்ம வாங்கக்கூடியதை வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்குறீங்க. செப்டம்பரில் இருந்து பக்கத்திலேயே இன்னொரு தொழிற்சாலை வரப்போகிறது. அதில் என்னவென்றால் 1500 லிட்டர் ஐஸ்கிரீம் செய்து கொண்டிருக்கிற இடத்தில் 15000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டம் வருகிறது. இங்கே இன்னொன்று ஆவின் பற்றியும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். 1989ஆம் வருடம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் இன்னும் சர்வீஸில் இருக்கிறார். அந்த ஐபிஎஸ் அதிகாரியை தூத்துக்குடியில் அவர் பணியாற்றி கொண்டு இருந்தவரை ஒரு ஜாதி மோதலை தடுத்தார் என்ற காரணத்திற்காக அவரை தூக்கி ஆவினில் விஜிலன்ஸ் அதிகாரியாக போடுகிறார்கள். அந்த அதிகாரி தோண்டி துருவிய போது ஆவின் எந்திரங்கள், துருப்பிடித்த எந்திரங்கள், லாரிகளுக்கு கமிஷன், பாலில் திருட்டு என்று பல விஷயங்களை அவர் திரட்டி தோண்டி பிடிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சுந்தரம். அது அந்த பதிவேட்டில் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு இதை பற்றி சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயம் பார்த்தீர்களானால் 104 லாரிக்கு பர்மிஷன் கொடுத்தது கடந்த டிஎம்கே கவர்மெண்ட், கருணாநிதி தான். அவங்க தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டாலின் வந்து துணை முதல்வர், பஸ்ஸுகள்ல கொண்டு வர்றதுக்கும் பெர்மிஷன் கொடுத்தது கருணாநிதி தான். அப்ப ஸ்டாலின் துணை முதல்வர் எக்ஸ்ட்ரா உள்ளத பஸ்ல கொண்டு வந்துக்கலாம்னு கருணாநிதி தான் அதுக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. அதை கொடுத்துட்டு இப்போ வந்து ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சேன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு விஷயம் சார், இந்த லெட்டர் மூலமாக தெரிஞ்ச விஷயம் 2 விஷயம். அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்கிறாரு, மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டது சொல்லு. மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டது? தமிழ்நாடு ஊழல் சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் யாரு சொல்லு. திமுக தானே. 2G ஊழலுக்கு காரணம் யாரு சொல்லு. மேம்பாலம் கட்டினேன்னு சொன்னியா மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட்ல, அதில் என்ன ஊழல் இருந்தது சொல்லு என்று லிஸ்ட் மேல லிஸ்ட் போயிட்டே இருக்காரு. அதனால தான் ஜெகா வாங்கிட்டாரு நம்ம தெரியல. ஸ்டாலின் ஒரு 1 இயரியா வச்சு ரிப்ளை பண்ண வைக்கும்போது ஊழல் பத்தி பேசவே இல்லை. ஒரே ஒருத்தர் தவிர ஒரு ஊழல் பேசினாரு. என்னன்னா, இந்தூர்ல ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்களே, அதுல ஊழல் பண்ணிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்களே, சிபிஐ கோர்ட்டுக்கு நடையா நடக்கிறீங்களே நீங்க என்ற ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை தவிர அவர் சொன்னதெல்லாம், நீ சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தியா வன்னினுக்கு என்ன பண்ண, நீ பாராளுமன்றத்துக்கு போனியா வன்னினுக்கு என்ன பண்ண, நீ வந்து இப்போ செத்து போயிட்டான வன்னி 27 பேர் 1989 என்ன பண்ண அவனுக்கு. இதைத்தான் ஒட்டுமொத்தமா கேட்கறாங்க அவங்க. அவங்க வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன, இவன் ஊழலை கேட்கறான், அவன் ஜாதியை சொல்றான். ஸோ பிரச்சனை 2 உண்மை, மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. இல்லை, இந்த உண்மைகள் வெளிவருவது, இந்த காமெடியில் நடந்தக்கூடிய ஒரே நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பல உண்மைகள் வெளிவருகின்றன, அந்த உண்மைகளை மக்கள் படிக்க முடிகிறது என்பதுதான். சார், இப்போ ஒரே ஒரு விஷயத்தை விட்டு இங்கே பதிவு பண்ணோம். எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத விஷயத்தை பேனை பெருமாளாக்குகிற கதை என்று சொல்வார்கள். இப்பொழுது கூட ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருநங்கைகளுக்காக சலுகைகள் பெற்று தந்ததாக சொல்லி ஊடகங்கள்லாம் அவரை முதல் பக்கத்திலேயே எழுதி திருநங்கைகள்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுத்து பாராட்டு விழா நடத்துகிறது வந்தார். இதில் ஊடகவியலாளருக்கும் புரியாத விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாடாளுமன்றத்தில் நான் ஒரு எம்பின்னு வச்சுங்க, நான் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தனிநபர் மசோதா, அதை ஒரு சின்ன வாக்கெடுப்பு கூட்டு அனோ பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணாரு, திருநங்கைகளுக்கு நீங்கள் தகுதி அவர்கள் ஸ்டேட்டஸை கொடுக்கணும்னு பேசி அதை விவாதம் செய்து 2 அவைகளிலும் வைத்து கொண்டு சட்டம் நிறைவேற்றலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஷேக் தாவூத் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரி கட்டுவதற்கு இந்த அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும், இதை நாங்கள் பரிசீலிப்போம், நீங்கள் சொல்வதை பதிவு செய்திருக்கோம், இவ்வளவுதான் நடந்திருக்கு. உடனே இங்க வந்து பாருங்கள், சிறுபான்மையினர் ஷேக் தாவூத்திற்கு கல்லூரி வாங்கி கொடுக்க நான் எப்படி போராட்டேன்னு மாலை போட்டுக்கிற லெவலுக்கு இதை பண்றாங்க. இப்படி ஏதோ அடுத்த வாரம் எலெக்ஷன் வருவதை போல ஒரு பீதியையும், 2 கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு, அஜிடேட்டிவ் பாலிடிக்ஸ் ஒன்று. இவர் கருணாநிதி தொடர்ந்து பண்ணக்கூடிய, அவர் எப்பவுமே பண்ணுவார், புரட்சி தலைவர் இருந்த காலத்திலேயே அவர் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் என்பது தெரியாது, அஜிடேட்டிவ் கலக
கலகம் பண்ணித்தான் அவரால் செய்ய முடியுமே தவிர கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாத ஒன்று. இந்த அஜிடேட்டிவ் பாலிடிக்ஸ் மோடு எங்க கொண்டு போய் விடும் நினைக்கிறீங்க? அதாவது குழந்தை பிறக்கும் போது கையை மூடினே பிறந்துச்சான். ஏண்டான்னு பார்த்தோம், ஒன்றும் திறக்க. அவங்க தொழிலுக்கே ஃபிட் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா. அவங்க தொழிலுக்கு தேவை கை. இது மூடினே பிறந்தா என்ன பிரயோஜனம்? அங்கேருந்து யாரோ யாரோ பார்த்து கடைசியில் ஒரு நர்ஸு போய் என்னன்னு பார்க்கும்போது இப்படின்னு ஸ்டெத்தஸ்கோப் வச்சுமா அந்த அம்மா கழுத்தில் இந்த டாலர் ஆடிச்சான். இந்த குழந்தை அப்படி பார்த்து எகிரி பிடிச்சிட்டான். மோதிரம் ஒன்று கையில் விழுந்துச்சான். குழந்தை பிறக்கும் போதே வயிற்றில் அந்த நர்ஸினுடைய கை பிடிச்சி இழுத்தாங்க பாருங்க, அவங்க கையிலேருந்து மோதிரத்தை உருவினே பிறந்துச்சான். அதுதான் பாமக. அதே மாதிரி இவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது கருணாநிதியை பற்றி. அவர் சொன்னது, அதாவது நம்ம வெளியில இருந்து பேசுறதை விட அவர் சொன்னது, இந்த முரசொலி பத்திரிகையை பிரிண்ட் பண்ணி மாறணும் நானும் தான் அப்ப அந்த கையெழுத்து ஏதியலாகவும் அப்புறம் பிரிண்ட் பண்ணி ஆத்த கடந்து வந்து எல்லா பக்கமும் விற்போம். அப்படி விற்கிறதுக்கு அதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு அப்ப காசு இல்லை. அப்ப மாறன்ட்ட சொல்லி அக்காவுடைய நகையை திருடிக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் பானையில இருந்து அந்த நெக்லஸ் எடுத்துட்டு ஓடியாந்துட்டான். அதை கொண்டு போய் வச்சுதான் நாங்க அதை பண்ணோன்னு அவருக்கு சொன்னாரு. அதனால நீங்க இந்த கேட்ட கேள்வியிலே அந்த பதில் இருக்கு. அவருடைய இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திருடுறதுக்கே பிறந்தவர் கருணாநிதி. இந்த ஹோல் டிராமா எப்படி பாக்குறீங்க? இது கம்ப்ளீட் டிராமா, நோ டவுட் அபவுட் இட். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். இப்போ அதாவது நீ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசணும், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பப்ளிக் சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு ஏடிஎம்கேக்கு. இட்ஸ் ஃபேக்ட், இட்ஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதை மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால என்னுடைய ஒரு சின்ன கருத்துதுல, நீங்க அந்த திருநங்கைகள் பத்தி சொன்னதுல, அதாவது சிவா வந்து தனிநபர் மசோதா வச்சாரு, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அது வந்ததாக இங்க வந்து அவருக்கு பாராட்டும் மாலைகளும் போட்டது, அதாவது முழுக்க அம்பாக்கு. ரெண்டாவது வந்து இது வந்து கருணாநிதியையும் தாண்டின ஒரு அரசியல். அது வந்து கூடாது. அதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மெம்பர்கள் வந்து கச்சத்தீவை கொடுத்ததுக்காக அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கும் அளவா இருக்கு. அதை எந்த பத்திரிகையும் பாராட்டல போடலைங்கிறது வருத்தப்படக்கூடிய விஷயம். கச்சத்தீவை மீட்கணும், நீங்க பண்ணது சரியில்லை. இது வந்து என்ன சொல்றது, அரசுக்கு தெரியாம அந்த முதல்வரும் இந்த முதல்வரும் பேசியிருக்கீங்க, அது கரெக்டே கிடையாது. அதனால அந்த கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு அம்மாவுடைய கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. அதை யாரும், அதாவது பாராளுமன்றத்திலும் பேசியிருக்காங்க, ராஜ்யசபாவிலும் பேசியிருக்காங்க. அதை எந்த பத்திரிகையும் பாராட்டல, அதுக்காக பெரிய பாராட்டலாம் தெரிவிக்கல. அதாவது சார், நீங்க எந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏடிஎம் கேட்கக்கூடிய வாக்கு வங்கி ஒரு அசைக்க முடியாத சாலிட் வாக்கு வங்கியாக இன்று இருக்கிறது. தட் இஸ் a fact, that's a ground reality in தமிழ்நாடு. இதை எதிர்க்கட்சிகளால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஜீரணிச்சு கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் நான் லெட்டர் எழுதுறேன், நான் வந்து போராட்டம் பண்றேன், நான் பொங்குறேன் எல்லாம் சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் சைக்கிள் கேப்ல ஒரு ஆட்டோ விடுறாரு, அவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி நான் ஸ்டாலினுக்கு எழுதுறேன் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இதுதான் நடக்கிறதே தவிர ஓவரால் திங்க் பார்த்தீங்கன்னா இன்றைய சுச்சுவேஷன் அதிமுக தான் அரசியலின் மையம் தமிழகத்தில். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இது குறித்தெல்லாம் தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மூவருக்கும் வணக்கம், நன்றி. நேயர்களை, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.